வணக்கம் நண்பர்களே. எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் புதுசா சூரியகாந்தி பூக்கள் வந்து அதிகமாகவே சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் சன்ஃப்ளவர் கார்டனுக்கு போய் போட்டோ எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல போடுறது, ரீல்ஸா போடுறதுன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சமயத்துல இந்த சூரியகாந்தி சாகுபடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சூரியகாந்தி சாகுபடி செஞ்சுட்டு இருக்க விவசாயியை சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். உங்க பேர் என்னங்க? என் பேர் தேவராஜ். தேவராஜ், நீங்க எவ்வளவு வருஷமா இந்த சூரியகாந்தி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கீங்க? இது நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ரெகுலரா வருஷம் பண்ணிக்கிறேன். சூரியகாந்தி சாகுபடிங்கிறது அதாவது நிலத்தை உழவு பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து விதைச்சி விட்டுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாளில் இந்த அளவுக்கு பூ வர ஆரம்பிச்சிடும். பூ வந்த உடனே இப்போ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20-25 நாள் கழித்து இந்த அளவில் வந்து பெரிய பூவாயிடும். ஆமாம், பெரிய பூவாகி அந்த இதுக்கெல்லாம் உதிராங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15-20 நாளில் இந்த எல்லாம் உதிர்ந்து வெறுமனே விதை மட்டும் இதில் உதிர்ந்தா இந்த சுற்றி இருக்க இதழ்கள் எல்லாம் இது எல்லாமே உதிர்ந்துடும். இந்த இதுகள்லாம் உதிர்ந்துடும். மொத்தமாக விழுந்துடும். அந்த கருப்பாக அந்த விதை மட்டும்தான் வெளியில் தெரியும். எவ்வளவு நாள் ஆகும் இது வளர்றதுக்கு? ஃபுல்லா கடைசியா எடுக்கிற வரைக்கும் 85 to 90 நாள் ஆகும். இப்போ நவம்பர்ல விதைக்கிறீங்கன்னா கரெக்டா இதான் டைம். ஆமா, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக் அந்த ரேஞ்ச் விதை எடுத்து விதை வந்து எண்ணெய்க்காக, சூரியகாந்தி எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெய்க்காக பயன்படுத்துறாங்க. இதோட பராமரிப்புலாம் எப்படி? மற்ற விவசாயம்லாம் அதிகமா பராமரிப்பு செலவு அதிகமா இருக்கும், இதுல எப்படி இருக்கும்? அதோட ஒப்பிட்டு பார்த்தா இதோட பராமரிப்பு செலவுங்கிறது கம்மி தான். வேற பூச்சி தொந்தரவுங்கிறது இப்போதைக்கு எதுவுமே இல்லை. பூச்சி தொல்லைன்னு என்ன வரும்னா, அந்த விளைஞ்சதுக்கு அப்புறம் மயில், கிளி, இந்த 2 பறவைகள். மயில் கூட அந்த மாதிரி நெருக்கமாக இருந்தால் மயில் வராது. கொஞ்சம் கலந்த பயிராக இருந்தால் மயில் வரும். கிளி வந்து கொத்தி சாப்பிடும். ஆமாம், விதையை எடுத்து சாப்பிடும். பராமரிப்பு செலவு இந்த மருந்து தெளிக்கிறது, மருந்தெல்லாம் தேவையில்லை சொல்லுவாங்க. சில நேரத்தில் அந்த உள்ள புழு வரும்னு சொல்லுவாங்க. அந்த புழுவுக்கு மருந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது கிடையாது. பராமரிப்பு அப்போ ஒன்ஸ் விதைக்கிறது, அதாவது உரம் போடுறது, விதைக்கிறது, களை எடுக்கிறது, அப்புறம் அறுவடை தான், அவ்வளோதான். இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் நமக்கு இது கிடைக்கும்? ஏக்கருக்கு 5 குவிண்டால்ல இருந்து 6 குவிண்டால் வரைக்கும் மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழை சீதோஷ்ண நிலையை பொறுத்து ஏக்கருக்கு 3 to 3.5 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்தளவுல 5 to 6 வரைக்கும் நமக்கு. இப்போ மழைன்னு சொன்னீங்க, மழையை பறிச்சு பார்க்கும்போது இதுக்கு தண்ணீர் தேவை எப்படி இருக்கும்? ஏன்னா இங்க தண்ணி பாய்ச்சறதுக்கான வசதியே தெரியல. மானாவாரி மழை பெஞ்சா வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சா வரும், இல்லைன்னா இல்லை. மற்றபடி இதில் அந்த 2 மழை இருந்தாலே போதுமானது அதுக்குரிய. அந்த மழைக்காக தான் நவம்பர் மாதம் விதைக்கிறது. ஆமாம், அந்த வடகிழக்கு பருவமழை அனுசரித்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக். மழையை மட்டுமே எதிர்பார்த்துக்குன்னா அப்போ இதுக்கு பெருசாக தண்ணி தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பெருசாக அந்த அளவுக்குலாம் தண்ணி தேவையில்லை. இப்போதைக்கு 6000 ரூபா இருக்குது, குவிண்டாலுக்கு 6000 ரூபா இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் இது மகசூல் வர்ற சமயத்தில் கொஞ்சம் குறையும். 5000. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம்லாம் 4500 வந்துச்சு. ஆரம்பத்தில் 5500 4500 வரைக்கும். இந்த வருஷம் 5000 ரூபாய்க்கு கீழே போகாதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ. அப்போ தோராயமாக ஒரு 5000 ரூபா ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபா. அதாவது ஒரு குவிண்டாலுக்கு 5000 ரூபா. ஒரு குவிண்டாலுக்கு 5000 ரூபா. ஒரு ஏக்கருக்கு 5 குவிண்டால் விளைஞ்சதுன்னா 5 × 5000 25000 ரூபா. ஒரு ஏக்கருக்கு 20000 ரூபா மகசூல் எடுக்கலான்னு வைங்க. மகசூல் ஜாஸ்தி ஆனால் அது நமக்கு லாபம். இப்போ 5 குவிண்டாலுக்கு பதில் 6 குவிண்டால் கிடச்சுன்னா அந்த 6 குவிண்டால், அந்த 1 குவிண்டாலோட காசு வந்து நமக்கு மிச்சம். அதாவது 5000 ரூபா நமக்கு மிச்சப்படும். ஏற்கனவே 5000 ரூபா கிடைச்சிருக்கும். இது இன்னொரு 1 குவிண்டால் கூட கிடைச்சுன்னா 10000 ரூபா வரும். பராமரிப்பு செலவு எவ்வளோ வரும் தோராயமா? இப்போ நீங்க பண்ணிருப்பீங்க இந்த வருஷம். இதுல வந்து ஒரு ஏக்கருக்கு 20000 ரூபா வரைக்கும் பராமரிப்பு செலவு. வேற என்ன இதுல இருக்க சில சேலஞ்சஸ் இருக்குல்ல, இது பராமரிக்கிறதுல ஏதாவது சிக்கல் இருக்குங்களா, இல்லை எப்படி? பராமரிக்கிறதுல அதான் அந்த சில நேரத்தில் வந்து புழு உள்ள வரும். புழு இருக்கும். அதுக்கு வந்து இந்த எறும்பு பொடி, தூசி மருந்துன்னு சொல்லுவாங்க, அதை தெளிப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இப்போ என்னை பொறுத்தளவில் நான் பண்ணுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக
இதே மாதிரி தான் வரும். நீங்க எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ரெகுலராக சூரியகாந்தி பண்ணிட்டு குத்தகைக்கு கொஞ்சம் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து தான் பண்ணுறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 25லேருந்து 30 ஏக்கர் வரைக்கும் சூரியகாந்தி மட்டுமே பண்ணுவேன். மற்ற இதுகளையும் பண்ணுவேன், மற்ற பயிர்களும் பண்ணுவேன். சூரியகாந்தி மட்டும் 25 to 30 ஏக்கர் போடுவேன். அதான் சொல்ல அதாவது ஆவரேஜாக 5 குண்டால் கணக்கு வச்சாலுமே 25,000 ரூபா செலவு வந்து 20,000 ரூபா வரைக்கும் செலவு வரும். ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபா செலவு வரும். அவ்வளோ ஒரு ஏக்கருக்கு 5,000. அதே இது இது ஈல்டு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே நமக்கு மிச்சம். 20,000 ரூபாய்க்கு குறை இல்லாமல் செலவழிச்சு ஆகணும். அதுக்கு மேலே கிடைக்கிறது லாபம். அப்போ ஒரு 3-4 ஏக்கர்ல சேர்ந்து ஒரு 3 ஏக்கர்ல பண்றேன்னா 3 மாசத்துல எனக்கு வந்து ஒரு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நீங்க சொல்ற 3 ஏக்கர்னா ஒரு ஏக்கருக்கு 5,000 ரூபானா 15,000 ரூபா கிடைக்கும். 15,000 ரூபா லாபம். ஆமா, லாபம். மொத்த வருமானம் வந்து 25, 50, 75 கிடைக்கும். ஆனா செலவு வந்து எனக்கு ஒரு 60,000 ரூபா வந்துடும் செலவு. 3 மாசத்துல எனக்கு ஒரு கிடைக்கும். ஆமா, 3 மாசத்துல 15,000. இதுல வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது இந்த டைம்ல பருத்தி இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும், பராமரிப்பு பார்க்கணும், செய்யணும். இது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பராமரிப்பு இல்லாம ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா சூரியகாந்தி இருக்குது. இப்போ இது இந்த டைம்ல மட்டும்தான் விதைச்சு அறுவடை செய்ய முடியுமா இல்ல எப்படி? ஏன்னா நவம்பர் to ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் அதை வச்சிருக்காங்க. இது இந்த வடகிழக்கு பருவமழை மற்றபடி இதுகளில் பண்ணலாம், தோட்டத்துகளில் பண்ணலாம். அதாவது நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஏன்னா விதைய ஹைபிரிட் விதை தான்.